அந்த பொண்ணுக்கு வயசு 18 இருக்கும். 18 வயசு பொண்ணா தன் தாய் நாட்டிற்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுன்னு வியந்து போற அளவுக்கு இருந்தது அந்த விஷயம். யார் அந்த பெண்? அவள் பெயர் குயிலி. குயிலி அப்படின்னாவே கூடவே சிவகங்கை ராணி வேலு நாச்சியாரும் நம்ம நினைவுக்கு வருவாங்க. வேலு நாச்சியாரின் மெய்க்காப்பாளர் தான் குயிலி. குயிலி எப்படி வேலு நாச்சியாரின் மெய்க்காப்பாளர் ஆனாங்கன்னு ஒரு சின்ன சம்பவத்தை இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க. வேலு நாச்சியாரின் சிலம்பு வாத்தியார் குயிலியிடம் உனக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எதுக்காக இப்படி என்கிட்ட அதை கேக்குறாங்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க குயிலி. ஒரு நாள் குயிலி சிலம்பு வாத்தியார காட்டு வழியில சந்திக்கும் போது, நீ உன் ஊரான பாசாங்கரைக்கு செல்லும் போது இந்த கடிதத்தை சிவகங்கை அரண்மனைக்கு அருகில் இருக்கும் மல்லாரி ராயனிடம் சேர்த்து விடு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை வாங்கிக்கிறாங்க. அதற்கு ஈடாக கை நிறைய பணமும் கொடுக்கறாங்க. ஆனா குயிலி வேண்டான்னு மறுத்துட்டாங்க. புறப்படுவதற்கு முன்னதாக இரவு ஓய்வாக இருக்கக்கூடிய சமயத்துல கடிதத்துல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு படிச்சு பார்க்கும்போது குயிலிக்கு பயங்கரமா கோபம் வருது. வேலு நாச்சியாரின் அன்றாட அசைவுகளையும் அவரை வீழ்த்திட எதிரிகள் மேற்கொள்ள செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் சிலம்புவாதியார் குறிப்பிட்டிருந்தார். குயிலி குத்தீட்டியை கையில் எடுத்துக்கொண்டு சிலம்புவாத்தியார் இருப்பிடம் நோக்கி சென்ற அடுத்த நிமிடமே சிலம்புவாத்தியார் குடிசையிலிருந்து ஐயோ என்ற அலறல் சத்தம் கேட்கிறது. இரத்த வெள்ளத்துல சிலம்புவாத்தியார் அருகே ஒரு கையில் குத்தீட்டியோடும் மறு கையில் சிலம்புவாத்தியாரின் கடிதத்தோடும் கண்கள் சிவக்க தலைவிரி கோலமாக நின்ற குயிலியை வேலு நாச்சியார் உட்பட அனைவரும் பார்த்து மிரண்டு போறாங்க. வேலு நாச்சியாரை கண்டதும் குயிலி ஓடி வந்து காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. கடிதத்தை நீட்டுறாங்க. கடிதத்தை வாங்கி படித்த வேலு நாச்சியாரின் முகம் கோபத்தில் கொதித்தது. தன் மீதும் தாய் நாட்டின் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக ஒரு பெண் துணிச்சலாக மேற்கொண்ட செயலை கண்டு வேலு நாச்சியார் அகமகிழ்ந்து போறாங்க. கூட்டத்தில் யாரோவாக இருந்த குயிலி அன்றிலிருந்து ராணி வேலு நாச்சியாரின் மெய்க்காப்பாளர் ஆனாங்க.